அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல, வேலை வாய்ப்புகள் சம்பந்தமாக தமிழக அரசாங்கம் மூலமா வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம முறையா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அதுல மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்டின்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி உடைய ஏஇ கவுன்சிலிங் எப்ப வரும்? அப்டின்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஏஇ கவுன்சிலிங் எப்ப வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது. நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். டிஎன்பிஎஸ்சி வந்து இந்த ஏஇ சம்பந்தமான அடுத்த கட்ட ப்ராசஸ கொஞ்சம் ஃபாஸ்ட்டா நடத்துனாங்க அப்படின்னா, அது டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் உடைய போஸ்டிங்க பாதிக்காத அளவு இருக்கும் அப்படின்னு அப்போ நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவுடைய கமெண்ட்ஸ்ல வந்து இந்த மாரி டிஎன்பிஎஸ்சி உடைய இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிகிரி லெவல்ல உள்ள நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான கவுன்சிலிங் எப்ப தர ஆரம்பிப்பாங்க? சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது, ஸோ டிஎன்பிஎஸ்சிட்ட இது சம்பந்தமா நம்மளுடைய சேனல ஃபாலோ பண்ணக்கூடிய அவரு டிஎன்பிஎஸ்சிட்ட கால் பண்ணி அவரு கேட்டது என்ன அப்படின்னா, குரூப் 4 உடைய கவுன்சிலிங் போறனால, குரூப் 4 உடைய கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு தான் ஏஇக்கான வந்து அந்த கவுன்சிலிங் ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி வந்து இந்த ரோட் இன்ஸ்பெக்டர் உடைய ரிசல்ட்ட வந்து வெளியிட்டு அந்த 1:3 விட்டாங்க. ஆனா, அவங்களுக்கு கவுன்சிலிங் இப்ப அவங்கள கால் பண்ண முடியாது. ஏன் அப்டின்னா, கோர்ட்னால அத வந்து ஹோல்டு பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து எந்த விதமான ஒரு பெரிய எதுவுமே கிடையாது. குரூப் 2வும் இப்ப தான் வந்து மெயின் எக்ஸாமே அ முடிந்திருக்கு. ஸோ அதனால அடுத்து ஏஇ தான் கூப்ட்டாகணும். ஸோ ஏஇ நம்ம இப்ப கூப்பிட முடியாது. ஏன் அப்டின்னா, இப்ப குரூப் 4 உடைய கவுன்சிலிங் வந்து போய்க்கிட்டு இருக்கு. ஸோ இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, விஏஓவுக்கும், ஜேஏஓவுக்கும் கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிருச்சு. இப்ப வந்து நம்ம டைப்பிஸ்ட்டுக்கு வந்து 24ல ஆரம்பிச்சு மார்ச் 6 வரைக்கும் போய்க்கிட்டு முடியும். அதுக்கு பார்த்தீங்கன்னா, அப்ப நம்முடைய ஸ்லோ டைப்பிஸ்ட்க்கு பார்த்தீங்கன்னா, மார்ச் 10ல ஆரம்பிச்சு மார்ச் 12ல முடியுது இல்லைங்களா? ஸோ மார்ச் 12க்கு பிறகு அடுத்த குரூப் டிஎன்பிஎஸ்சி ஏஇ கவுன்சிலிங் சொந்தமா வருமா? அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, இதெல்லாம் இப்ப வரதெல்லாம் ஃபர்ஸ்ட் பேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பேஸ் முடிந்து 2ண்ட் பேஸ் கால்ஃபர் பண்றாங்களா? இப்ப 2 இருக்கு இல்லைங்களா? இப்ப இவ்வளோ நாளு விஏஓ, ஜேஏ, டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இவங்க கவுன்சிலிங் எல்லாம் 13, 12 முடிஞ்ச உடனே, அந்த அந்த ஃபர்ஸ்ட் பேஸ் கவுன்சிலிங்ல ஃபில் ஆகாத வேக்கன்சிக்குலாம் கவுன்சிலிங் 2 வைப்பாங்க. ஸோ அதுக்கு பிறகு ஸோ அத ஃபுல்லா முடிச்சுட்டு அப்புறம் டிஎன்பிஎஸ்சி உடைய ஏஇக்கான கவுன்சிலிங்க்கு கால்ஃபர் பண்றாங்களா? இல்ல இந்த 1:3, 1:10 அந்த ரேஷியோவ வெளியிட்டு, இந்த இந்த ஃபர்ஸ்ட் பேஸ் கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே ஏஇக்கான கவுன்சிலிங் கூப்பிடுறாங்களான்னு தெரியல. மேக்ஸிமம் என்ன இருக்கும் அப்டின்னா, குரூப் 4 உடைய பேஸ் 1, பேஸ் 2 2 கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு தான், அவங்க ஏஇ கவுன்சிலிங் கூப்பிட வாய்ப்பு இருக்கு. அப்டிங்கிறது தான் நமக்கு நமக்கு தெரியுது. ஒருவேள இந்த குரூப் 4 பேஸ் 1ல மேக்ஸிமம் போஸ்ட் ஆயிடுச்சு அப்டின்னா, பேஸ் 2 கம்மியான வேக்கன்சி இருந்தா, அதுக்கு வந்து அத ஷார்ட்டா முடிச்சுட்டு கூட அவங்க ஆரம்பிக்கலாம். ஆனா, இந்த ஏஇ கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால, அதுக்கு உண்டான வேலைகள் இருக்கு இல்லையா? ப்ராசஸ். அத வந்து அவங்க ஆரம்பிக்கணும் இல்லையா? அந்த இந்த ரேஷியோ 1:3, 1:2 அத வெளிவிடுறது, அத ஃபாலோ பண்றது. ஸோ அந்த வேலைகள்லாம் இருக்கும். ஸோ அத அவங்க விடுறாங்களான்னு தெரியல. ஸோ நான் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நம்ம எதுவா இருந்தாலும் நம்ம ப்ராப்பரா அப்லோட் பண்ணலாம். இப்போதைக்கு என்ன ஒரு ஒரு முக்கியமான மேட்டர் அப்டின்னா, இந்த குரூப் 4 கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு தான் டிஎன்பிஎஸ்சி ஏஇ கவுன்சிலிங் கட்டாயம் வரும். அது ஃபர்ஸ்ட் பேஸ் முடிஞ்சோனே வரதுக்கு வாய்ப்பு குறைவு. 2ண்ட் பேஸ் முடிஞ்சோனே வரதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ அதுவும் நான் வெயிட் பண்ணி தான் ஆகணும். தேங்க் யூ.